ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி பாத் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி இதெல்லாமே போட்டு நல்லா அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சமாக மீல் மேக்கர் ஊற வச்சுருந்தேன், ஸோ அதை எடுத்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான மசாலா இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணுவோம். நம்மளுக்கு என்ன மசாலா பிடிக்குமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா இதெல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அரிசி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு அரிசி நீங்கள் போட்டுக்கலாம். நான் 3 கிளாஸ் அரிசிக்கு 7 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதி ஒரு 2 விசில் விட்டோடனே நல்லா சூடாக இறக்குனா நம்மளுக்கு பிடிச்ச தக்காளி பாத் ரெடி. ஸோ சுட சுட சாப்பிடுங்க. இதே மாதிரி அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.